அமுதா செந்தில் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. இந்த வாரத்திலே கிளைமேக்ஸ் வரப்போகுது. நம்பவே முடியல. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. பழனி வந்து மண்டபத்துக்குள்ளே வரலான்னு சொல்லி மாறு வேஷத்தில் வந்துகிட்டு இருக்காங்க ஆட்டோவில். ஒரு பக்கம் அமுதா வந்து இது மாதிரி ஏதோ ஒரு பழனி மூலியமாக ஆபத்து வரப்போகுதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்காங்க. பவானியை வந்து எச்சரிக்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. பவானி கிட்ட வந்து தன்னந்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாரும். என்ன சார் சொல்லுங்கள், மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. பழனிங்கிறவன் அமுதாவை வந்து இது மாதிரி பழி தீர்க்க ஒரு பொருளை வந்து வாங்கியிருக்காங்க, துப்பாக்கி. நீங்கள் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்த வந்து பவானி வந்து நம்ம அமுதாட்ட வந்து பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏய், திருப்பி வந்து ட்ராமா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அக்கா, நான் ஒன்றும் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் நான் மீறல. இங்கே பிரச்சனைங்கிறது வேறு மாதிரி இருக்குது. பழனி வந்து வேறு ஏதோ ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு இந்த மண்டபத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அறிவாளியாக இருக்கிறது தான் முக்கியம். உன் வாழ்க்கையில் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் சொல்கிறது உனக்கு புரியுதாக்கா அப்படின்னு சொல்லி தன்மையாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பவானி அமுதா வந்து நம்பவே இல்லை. இது உண்மையோ பொய்யோ நான் எடுத்த முடிவில் நான் பின்வாங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதுதான் செய்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லடி. என் வாழ்க்கையை ஒன்றும் நான் தியாகம் பண்ணல. உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்னக்கா பேசுகிற? நீ இப்படி பண்ணுறது பார்த்தா உன் உயிருக்கு தான் ஆபத்து வரும்னு சொல்லி பவானி எத்தனையோ வாட்டி வந்து பேசுகிறாங்க. அத்தை, நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டவன் வந்து பேரெதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பவானி, ஏம்மா அவன் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டானா அவள் பேச்சு அவளே கேட்க மாட்டாமா. அமுதாவோட குணம் அப்படி. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இனிமேட்டு இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறவங்களையும் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா பழனி ஆல்ரெடி வந்திருக்கலாம். மாறு வேஷத்தில் தான் வருவான். பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த பொருள் எடுத்துகிட்டு வர்றதுனால நீங்கள் வாசல் நின்று டிவைஸ் வச்சு செக் பண்ணுங்கள், சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல. சரி மேடம், நாங்கள் இருப்பினும் வந்து சுற்றி மண்டபத்துக்குள்ளேயும் மண்டபத்துக்கு வெளியும் சம்மந்தப்பட்ட வேறு யாரும் நடமாடுறாங்களான்னு சொல்லி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பவானிக்கிட்ட. அதே மாதிரி வந்து எல்லோரும் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டிவைஸை வச்சு. ஒவ்வொருத்தரையாக மண்டபத்துக்குள்ளே வரவங்கள வயசான கெட்டப்பில் வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அச்சச்சோ, இன்னைக்கு அமுதா கடையை முடிச்சிடலான்னு பார்த்தா என்னது இப்படியெல்லாம் வாசல்லேருந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பழனி வந்து தந்திரமான முறையில் யோசிக்கிறாங்க. பசங்க வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏய், என்னையா திருடம் போலீஸ் கேம் விளாண்டா, கையில் துப்பாக்கி வச்சுக்கணாமா, இந்தா துப்பாக்கி வச்சுக்கன்னு சொல்லும்போது சூப்பர் அங்கிள் அப்படிங்கிறாங்க. உன்னை வந்து ஒழிச்சு வைக்கணும், நான் வந்து உன் பாக்கெட்டில் வச்சு விட்றேன்னு சொல்லி இடுப்பில் வந்து சொறி வச்சு டிஷர்ட் நல்லா இழுத்து விட்றாங்க. சரிங்களா, குடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல. பசங்களாக இருந்தாலும் செக் பண்ணுங்கிறதான் முதல்ல வந்து ஒரு கான்ஸ்டபிள் முடிவு எடுத்துகிட்டு டிவைஸ் எடுத்துகிட்டு கிட்ட வராங்க. ஐயோ, பசங்க வந்து மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை. இனிமேல் வாசலில் யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சா இங்கேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளேயே வந்து பிடிச்சிருவாங்களே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழனி வந்து பட்டமாக வந்து திங்க் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து, ஏய் குழந்தைங்கிட்ட என்னையா செக்அப் பண்ணிட்டுருக்க, பாக்கெட்டில் 2-3 சாக்லேட் வச்சுருப்பாங்க, வா போ சொல்லு அப்படின்னோடனே அங்கேருந்து கொடுக்கணும் உள்ளே போய் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. பழனி வந்து ஸ்டிக் வச்சுக்கிட்டே ஏற முடியாமல் வராங்க. அப்படியே செக் பண்ணி முடிச்சோன்னே, தேங்க்யூ, இப்படி தான் வந்து கரெக்டாக அவங்க டியூட்டியை வந்து பார்க்கணும். வயசானவங்க நினச்சிட்டு நீங்கள் சோதனை போடாமலாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் சோதனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வராங்க. ஏய், நான் வந்துட்டேன்ல, அந்த பசங்கள்ட்டேருந்து அந்த பொருளை வாங்கி கூடிய சீக்கிரம் கதையை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நலங்கு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அமுதா அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சம கோவத்தில் இருக்காங்க நம்ம பழனி. ஓ, நலங்கு ஃபங்க்ஷன் நடக்குதா? அமுதா, இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே நீ போக போகிற, இதான் நடக்க போகுது. நீ உன் தாலியை வந்து விட்டு கொடுக்கல, உண்மையிலே நீ உன் தாலியை வந்து பறி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க நம்ம பழனி அந்த இடத்துல. சின்ன பசங்களாம் வந்து கொடுக்கணுன்னு இங்கே அங்கேயும் ஓடி போய் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போலீஸ் சொன்னா நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் வந்து கையில் வந்து உண்மையான பொருளை வச்சுக்கிட்டு கேட்குறாங்க. இருப்பினும் வந்து எல்லாரும் ஓடுறப்ப கரெக்டாக ட்ரிக்கரை வந்து அனுப்பலான்னு இருக்கிறப்ப பழனி வந்துட்டாங்க. நீங்கள் திருடம் போலீஸ் கேம் விளாண்டாலாம் போதும், ஒரே மாதிரி கேம் விளாண்டா போர் அடிக்காது இல்லை? ஆமாம் அங்கிள், போர் அடிக்க தான் செய்யுது. இப்போ என்ன பண்ணலாம், அந்த பொருளை நீ என்கிட்ட கொடுத்துரு, இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்களான்னு சொல்லி ஒரு 200 நோட்டை வந்து கொடுக்குறாங்க. 4-5 குழந்தைங்களாம் சாக்லேட் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் கொடுக்கணும் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த பொருளை வச்சு அமுதா அவன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நலங்கு ஃபங்க்ஷனை வைக்கணும், கீழே எல்லாம் ரெடியாக இருக்காங்க. தங்கச்சியை காணுமேன்னு சொல்லிட்டு பவானி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. நீ என்ன புடவை கூட மாற்றாமல் இப்படி இருக்க, உனக்காக தானே சொந்த பந்தம் எல்லோரும் வந்திருக்காங்க. அக்கா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தியே ஆகணுமா? எனக்கு பயமாக இருக்குக்கா, எனக்கு உன்னோட உசுர் ரொம்ப முக்கியம். சிம்பிளாக வந்து கல்யாணம் வீட்டில் கூட வச்சுக்கலாமே, எதுக்கு நீ இது மாதிரி பண்ணுற? ஏய், சொந்த பந்தம்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி வந்து அசிங்கப்படுத்த சொல்கிறியா? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நீயே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நீ பயப்படலாமா? பயப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிற பவானி எதுக்காகவும் கலங்கினதில்லை. ஆனால் இப்போ இருக்கிற பவானி அவன் குடும்பத்தை வந்து இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்படுறான். அதே மாதிரி என்ன மாதிரியே நீ இருக்கியா, அதனால தான் எனக்கு ரொம்ப பட்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கீழே வா அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து கூட்டிகிட்டு வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க.
அமுதாவுக்கு எவ்வளோ பெரிய மனசு, அவள் வாழ்க்கையே வந்து விட்டு கொடுக்குறா. 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழணுங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க. எதுக்காக அமுதா இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு தெரில. ஆனால் அமுதா ஒரு முடிவெடுத்தானா கரெக்டாக இருக்கும் தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் கரெக்டாக வந்து பழனி வந்து குறி வச்சிட்டு இருக்காங்க நம்ம அமுதாவை. என்னது எல்லாரும் குறுக்கும் நெடுக்கும் போயிட்டே இருக்காங்க. அமுதா எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் யாரும் வராமல் இருந்தால் கூட உன் கதையை நான் இப்பயே இங்கேயே முடிச்சிருவேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. உன்னோட ஆயுசு இன்னும் எத்தனை செகண்ட் இருக்குன்னு தெரில. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த நொடியே கடைசி நொடியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க. பழனியோட திட்டத்தை வந்து எப்படி வந்து மிஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். குழந்தைங்க வந்து அந்த பொருளை வந்து தட்டி விடலாம். குறி வேங்கையும் மிஸ் ஆகி செவுத்தில் அடிக்கிற மாதிரி கூட கேட்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.